வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் டெரிவேஷன் ப்ரீவியஸ் வீடியோவில் சால்வ் பண்ணியிருந்தோம். அதில் கேரியர் கான்சன்ட்ரேஷனும் சால்வ் பண்ணிட்டோம். அது கூட அடிட்டிவாக இதையும் கேட்பாங்க, எது கால்குலேஷன் ஆஃப் ஃபெர்மி எனர்ஜி. ஸோ நம்ம ஃபெர்மி எனர்ஜியும் கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ கிளியராக புரியும். ஓகேங்களா? ஏன்னா அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இது. ஓகேங்களா? கால்குலேஷன் ஆஃப் ஃபெர்மி எனர்ஜி. இந்த ஃபெர்மி எனர்ஜியை இஎஃப்னு எழுதுவோம். ஃபெர்மி எனர்ஜி ப்ரீவியஸ் வீடியோவில் இஎஃப் நாட்னு எழுதியிருப்போம். அந்த நாட் போட தேவையில்ல, ஷார்ட்டாக இப்படி எழுதிக்கலாம், இஎஃப் ஃபெர்மி எனர்ஜி. ஃபெர்மி எனர்ஜி இஸ் கால்குலேட்டட் ஃப்ரம் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் கேரியர் கான்சன்ட்ரேஷன். அப்போ நீங்கள் கேரியர் கான்சன்ட்ரேஷன் டெரிவேஷன் சால்வ் பண்ணியிருந்தால் தான் அதுலேருந்து வந்த ஆன்சர் எடுத்து இங்கே எழுத முடியும். ஓகேங்களா? ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த கேரியர் கான்சன்ட்ரேஷன் டெரிவேஷன் சால்வ் பண்ணியிருப்போம். அதை இங்கே இதுதான் அந்த டெரிவேஷனோட ஃபைனல் ஆன்சர். இந்த இடத்துல இஎஃப் நாட்னு போட்டிருப்பேன், இந்த இடத்துல அந்த நாட் யூஸ் பண்ணல, வெறும் இஎஃப்னு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? சரி, இப்போ இதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம் பாருங்கள். அப்போ ஒரு ஃபெர்மி எனர்ஜி எதுலேருந்து தான் கால்குலேட் பண்ண முடியும்? கேரியர் கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா? சரி, carrier concentration formula. Carrier concentration equal to pi by 3h cube 8m power 3 by 2 EF power 3 by 2. சிம்பிள் கால்குலேஷன்ஸ் தான் இது, வேற ஒன்றும் இல்லை. ஈஸியாக புரிய வச்சிடறேன் பாருங்க. இந்த டெரிவேஷன் நம்ம என்ன சால்வ் பண்ணணும்? ஃபெர்மி எனர்ஜி தான் சால்வ் பண்ணணும். அப்போ இந்த EF மட்டும் தான் எனக்கு வேணும். அப்போ நான் இந்த இஎஃப் மட்டும்தான் வேணும்னால அந்த இஎஃப் மட்டும் தனியாக லாஸ்ட்டில் பிரித்து கொண்டு வர போகிறேன், இவ்வளோ ஸ்டெப்ஸ் கழிச்சு. ஓகேங்களா? சரி, இதில் பாருங்கள், ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 3h கியூப் இருக்குது இல்லையா, இதை நான் இந்த என்சி கூட மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்போ என்ன வரும்? 3h கியூப் 3h கியூப் இந்த என்சி கூட மல்டிப்ளை பண்ணால் 3h கியூப் என்சி ஈக்குவல் டு நெக்ஸ்ட் இருக்குது பை 8m பவர் 3 by 2 EF பவர் 3 by 2 வந்துருச்சுங்களா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதுங்களா? இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன் நான், இந்த 3h கியூபை லெஃப்ட் சைடில் கொண்டு போயாச்சு. ஓகேங்களா? அடுத்தது எனக்கு இந்த பை 8m பவர் 3 by 2 கூட எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா எனக்கு EF மட்டும் தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதையும் நான் அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? இது மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அந்த பக்கம் போயிடுச்சுன்னா டிவிஷன். அப்போது என்ன ஒரு ஆன்சரு? 3h கியூப் NC அப்படி எடுத்து எழுதிட்டு இந்த பை 8m பவர் 3 by 2 தூக்கி இங்கே எழுதிடணும். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு EF பவர் 3 by 2. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பு இன்னும் கவனிக்கணும். 3h கியூப் NC டிவைடட் பை இந்த பை எடுத்து அப்படியே எழுதியாச்சு. இந்த 8 எப்படி எழுதலான்னா, இந்த 8 எப்படி எழுதலான்னா 2 into 2 into 2, இதான் 8. இதில் ஒரு 2 அப்படியே வச்சுப்போம், மிச்சம் இருக்கிற 2 2வை 2 ஸ்கொயர்னு எழுதிப்போம். அப்போது 8 எப்படி எழுதலாம்? 2 into 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? நெக்ஸ்ட் எம் அப்புறம் ஹோல் ப்ராக்கெட் போட்டு 3 by 2 ஈக்குவல் டு EF 3 by 2. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதுங்களா? இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த 8ஐ பிரித்து எழுதுகிறோம் நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக. இந்த மாதிரி எழுதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதெல்லாம் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 3h கியூப் NC நியூமரேட்டர் எடுத்து அப்படியே எழுதுருங்க. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், பை இந்த மேலே 3 by 2 இருக்கு இல்லையா, இந்த பவர் இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க. 2 பவர் 3 by 2 2 பவர் 3 by 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் பவர் 3 by 2 2 ஸ்கொயர் பவர் 3 by 2. நெக்ஸ்ட் m பவர் 3 by 2 m பவர் 3 by 2 அப்படின்னா இருக்குங்க ஈக்குவல் டு EF பவர் 3 by 2. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதுங்களா? இந்த ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன் நான், இந்த 3 by 2வை எல்லாத்துக்கூடையும் பவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் இங்கே பாருங்கள். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், 3h கியூப் NC எடுத்து அப்படியே எழுதியாச்சா, டிவைடட் பை, இப்போ தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும், இந்த மாதிரி 2 ஸ்கொயர் பவர் 3 by 2 வந்து இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆனதுக்கப்புறமா 2 கியூப் மட்டும்தான் இருக்கும். 2 கியூப்னா என்னது? 8. 2 கியூப்னா என்னது? 8. அந்த 8ஐ இதோட ஆன்சர் 8. ஓகேங்களா? இந்த 8ஐ தூக்கி நான் வெளியில் போட்டேன். வெளியில் வேறு யார் இருக்கா? பை. அந்த பையும் வெளியில் எழுதியாச்சு. இப்போ புரிஞ்சுதுங்களா? இந்த ஸ்டெப்பில் இந்த 2ம் 2ம் கேன்சல், பேலன்ஸ் 2 கியூப் தான் இருக்கும். 2 கியூபோட வேல்யூ வந்து 8. அந்த 8ஐ தூக்கி அப்படியே வெளியில் போட்டாச்சா? அடுத்தது
இங்கே என்ன இருக்குங்க 2 பவர் 3/2, இங்கே m பவர் 3/2. இதில் பாருங்கள் பவர்ஸ் சேமாக இருக்கா பாருங்கள், 3/2 3/2. அப்போ இது ரெண்டுக்கு சேர்த்து எழுதலாமா, 2m பவர் 3/2. ஓகேங்களா, பவர்ஸ் சேமாக இருந்தால் பேஸ் சேர்த்து எழுதிடலாம், 2m இந்த ரெண்டு 3/2 பதில் ஒரு 3/2 ஈக்குவல் டு EF பவர் 3/2. இது புரிஞ்சுங்களா? இது இந்த ஸ்டெப் என்னது, பவர் கால்குலேஷன்ஸ். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் கவனிங்க, 3h³ NC எடுத்து அப்படியே எழுதியாச்சா? அடுத்தது 8π 2m பவர் 3/2 எடுத்து அப்படியே இங்கே எழுதியாச்சா? எழுதுனதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா, இந்த 3/2 இருக்குங்க இல்லையா, இந்த 3/2 பவர் இந்த பக்கம் வந்துடும். எப்பயுமே ஒரு பவர் இன்னொரு சைடு போகுதுன்னா ரெசிப்ரோக்கல் ஆக்கிட்டு தான் போகும். இப்போ இங்கே 3/2 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 2/3ன்னு வரும். அப்போது இந்த டெரிவேஷன் எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிட்டு பவரை 2/3 போட்டிருங்க, முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, இப்போ அடுத்த ஸ்டெப் 3h³ NC எடுத்து எழுதியாச்சா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள் இந்த ஸ்டெப் இருக்குங்க இல்லையா, இந்த ஸ்டெப்பை நான் இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறேன். இந்த ஸ்டெப்பை நான் இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றுறேன். என்ன ஸ்டெப்பு, 8π 2m பவர் 3/2. இந்த ஸ்டெப்பை நான் இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறேன். ஓகேங்களா, சரி. இப்போ நல்லா கவனிங்க, இந்த 8 இருக்குங்க இல்லையா, இந்த 8ஐ எப்படி எழுதலான்னா 2² பவர் 3/2ன்னு எழுதலாம். இந்த 8 எப்படி எழுதலாம், 2² பவர் 3/2 எழுதலாம். அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். 2² பவர் 3/2 என்னதுன்னா, இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். எப்பவுமே 2² பவர் 3/2 இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ 2³ எப்படி எழுதலாம், 18 எழுதலாமா? அதுதான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஒரு 8 எப்படி எழுதலாம், 2² பவர் 3/2ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் இந்த பை எடுத்து அப்படியே எழுதிப்போம். நெக்ஸ்ட் இந்த 2m பவர் 3/2 அப்படியே எழுதிப்போம். அதான் சைட் கால்குலேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இங்கேயும் 3/2 இருக்குது, இங்கேயும் 3/2 இருக்குது. அப்போ பவர்ஸ் சேம், பேஸை மட்டும் எழுதலாமா, 2² என்ன 4 பவர் 3/2 பை 2m பவர் 3/2. இப்போ ஈஸியாக புரியும் பாருங்கள். இந்த பை எடுத்து இப்படி ஓரமாக வச்சுருவோம். ஓரமாக வச்சாச்சா? இங்கேயும் 3/2 இருக்குது, பவர் இங்கேயும் 3/2 இருக்குது. அப்போ பேஸை மல்டிப்ளை பண்ணலாமா, 4 2s are 8 கூட m இருந்தாலும் m பவர் ரெண்டுத்துலேயும் 3/2 தான் இருக்குது பவர். அப்போ 3/2 போட்டுடலாம். இப்போ ஸ்டெப் வந்துச்சுலா பாருங்கள், 8π 2m பவர் 3/2 நான் எப்படி கொண்டு வந்துட்டேன், π × 8m பவர் 3/2 கொண்டு வந்துட்டேன்னா ஈஸி தான் இந்த ஸ்டெப்பு. அந்த EF எடுத்து அப்படி எழுதிக்கோங்க. இந்த ஸ்டெப் எப்படி எதுவும் புரிஞ்சிச்சுங்க இல்லையா? நெக்ஸ்ட் அடுத்தது EF இஸ் ஈக்குவல் டு, இந்த அப்படியே திருப்பி எழுதிக்கிறேன். EF இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த 2/3 இருக்குங்க இல்லையா, இந்த 2/3 பவர் நான் எல்லாத்துக்கூடையும் அப்ளை பண்ணுறேன், எல்லா டேர்ம்ஸ் கூடயும் அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த பவர் 2/3 எல்லாத்துக்கூடையும் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 3 பவர் 2/3. நெக்ஸ்ட் h³ பவர் 2/3. நெக்ஸ்ட் NC பவர் 2/3 டிவைடட் பை நெக்ஸ்ட் π பவர் 2/3. நெக்ஸ்ட் 8m பவர் 3/2 பவர் 2/3. எல்லாத்துக்கூடையும் நம்ம அந்த 2/3 அப்ளை பண்ணியாச்சு. இந்த ஸ்டெப்பு புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான், ஃபைனல் ஸ்டெப் வர போகிறோம். ஓகேங்களா, Fermi எனர்ஜி ஈக்குவல் டு, இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த க்யூபும் கேன்சல். அப்போ மேலே என்ன வரும், h². இந்த h² எடுத்து எழுதியாச்சா? இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது நல்லா கவனிக்கணும், இந்த 3/2 2/3 இது பவரில் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ இந்த 3 கேன்சல், இந்த 2 கேன்சல். இந்த 8m எடுத்து கீழே எழுதியாச்சா? நான் எதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன், இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு, இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை h² எடுத்து இங்கே எழுதியாச்சு, இந்த 8m தூக்கி இங்கே எழுதியாச்சு. இப்போ பேலன்ஸ் யார் இருக்கா, இங்கே ஒரு 2/3 இருக்குது, இங்கேயும் ஒரு 2/3 இருக்குது, இங்கேயும் ஒரு 2/3 இருக்குது. அப்போ இது எல்லாத்துலேயும் என்ன பவர்ஸ் காமனாக இருக்குது, 2/3. அப்போது இங்கே பேஸ்னா இருக்குது 3, இங்கே பேஸ்னா இருக்குது NC டிவைடட் பை இங்கே பேஸ்னா இருக்குது π. இதுக்கு எல்லாத்துக்கும் பவர் காமனாக பவர் என்ன, 2/3 2/3 2/3. அந்த 2/3 இது பவரில் போட்டால் ப்ராப்ளம் ஓவர், டெரிவேஷன் ஓவர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டெப் ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு இந்த க்யூபை கேன்சல் பண்ணனா உங்களுக்கு h² கிடைக்கும். அந்த h² எடுத்து இங்கே எழுதணும். அடுத்தது இந்த 3/2 2/3 கேன்சல் ஆகிடும், உங்களுக்கு வெறும் 8m மட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே 3 பவர் 2/3 இருக்குது, NC பவர் 2/3 இருக்குது, π பவர் 2/3. எல்லாத்துலேயும் பவர் 2/3 தான் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதுவாக எழுதிடும், 3 NC/π ஹோல் பவர் 2/3.
is the expression for Fermi energy of electrons in solids at absolute zero temperature. ஒரு zero temperatureல Fermi energy உடைய டெரிவேஷனுக்கான ஃபைனல் ஈக்குவேஷன் இதுதான். ரொம்ப ஈஸி தானே? ஓகேங்களா? டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸு அப்புறம் இது டீட்டெயிலாக தரோவாக படிச்சிடணும் உங்கள் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம்.